அண்மை செய்தியை பார்க்கிறோம். கச்சத்தீவு விவகாரம் மூலம் தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டாம் என தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், 2 தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான ஒரு ட்வீட் பதிவை ஒன்றை தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு 3 கேள்விகளை எழுப்பி தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாடு மக்கள் கேட்கும் கேள்வி 3 மட்டும்தான். 1, தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன்? 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன்? 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா? இது போன்ற மிக முக்கியமான 3 கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளிங்கள் பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். பதில் சொல்லுங்க மோடி எனும் ஹேஷ்டாக் மூலமாக இந்த 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் அன்றைய காங்கிரஸ் அரசுதான் இலங்கை அரசிற்கு சாலை வார்த்தது என தொடர்ந்து எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இந்த பதிவையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விவகாரத்தில் திசை திருப்பாமல் திடீர் பாசம் என தேர்தலுக்காக திடீர் பாசம் வந்திருக்கிறது எனவும் முதலமைச்சர் ஒரு பதிலடியான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து 3 கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். பாலவேல். அபினேஷ், இப்போ இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விளக்கத்தை தந்திருந்தார். அப்போதைய திமுக அரசுதான் கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் முடிவாகத்தான் அது தாரை வார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் மத்திய வெளியுறவு செயலாளரோடு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னதாகவே அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் என்றெல்லாம் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரம், கச்சத்தீவு விவகாரம் தற்போது மிக பிரதானமாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சரினுடைய இந்த பதிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதா? நிச்சயமா இது தேர்தல் நேரம், அதனால இந்த கச்சத்தீவு விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விவகாரம். எனவே இதை பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் நேரத்துல எடுத்திருப்பது அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா பார்த்திருக்காங்க. அதனாலதான் இதுல தொடர்ந்து திமுகவும் அதுல விளக்கம் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா தொடர்ந்து பிரதமரை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் இன்றைக்கு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பா இரு கட்சிகள் சேர்ந்தே இந்த உடன்படிக்கையுடைய விளைவுதான் மீனவர்களுடைய தற்போதைய நிலை அப்படின்னு நேரடியா திமுக மற்றும் காங்கிரஸை அக்யூஸ் பண்ணியிருந்தாரு வெளியுறவுத்துறை அமைச்சர். எனவே இதற்கு முதலமைச்சர் நேரத்துல பதில் கூற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த நிலையில் தான் முதலமைச்சர் இந்த எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமான ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் திடீரென மீனவர் பாசம் நாடகம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ₹1 வரியாக கொடுக்கக்கூடிய தந்தால் அதற்கு 29 பைசா மட்டும்தான் திரும்ப தருவது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கென ஒரு சிறப்பு திட்டம் அப்படின்னு ஏதேனும் ஒன்று உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து திமுக மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை குறை கூற வேண்டும் எனவும் தேர்தல் நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதாகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை அது 2 நாடுகளுடைய உள்நாட்டு 2 நாடுகளுடைய விவகாரம். ஆனால் அன்றைய தினம் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மற்றும் அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய 2 கட்சிகளுடைய உடன்படிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு மீனவர்களுடைய தொடர்ந்து எல்லை தாண்டி அவர்கள் செல்லும் போது கைது நடவடிக்கைகள்லாம் காரணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால 2 கட்சிகளும் இத சரிசமா போட்டி போட்டு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த வகையில பிரதமர் மோடி அவருடைய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் நேரடியாக பதிலடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் அபிநயா. இனி உங்களிடம். நன்றி பாலவேல். கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பேசுபொருளாக
நேற்றைக்கு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவேட்டிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு தற்பொழுது முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பதில் அளித்திருக்கிறார். அதில் இது ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாக பாஜக இந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீனவர்களுக்கான அந்த பாசம் என்பது ஏன் திடீரென்று இப்பொழுது எழுந்திருக்கிறது என்ற அந்த கேள்வியை எழுப்பிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதனால் என்னென்ன விஷயங்கள் சார்ந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சில கேள்விகளையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் தற்போது முக்கியமான ஒரு பதிலாக பார்க்கப்படுகிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் இது ஒரு திசை திருப்பும் செயலாகத்தான் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய கருத்து? இல்ல, ஆக்சுவலா கச்சத்தீவு பற்றி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பேச்சு அவ்வப்போது அடிபட்டு, அதே போல இப்போ காங்கிரஸ் அரசிலேயே டிஎம்கே எல்லாம் பதவி வச்சிருக்கு. மன்மோகன் சிங் கூட இலங்கைக்கெல்லாம் போய்விட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போனதில்லை. யாழ்ப்பாணத்துக்கு தமிழர்கள் வாழக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு போய்விட்டு வந்த ஒரே பிரதமர் மோடி மட்டும்தான். ஆரம்பத்தில இருந்த தமிழகம் மேல அவருக்கு ஒரு அக்கறை உண்டு. இந்த டயத்துல கச்சத்தீவை கலைப்பிருக்கிறது மூலமா தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அது தேர்தலுக்காக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. 74 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அன்னைக்கு பிரதமர் இந்திரா காந்தி, முதல்வர் கருணாநிதி. இதை தடுப்பதற்கு முதல்வராக இருந்த கலைஞர் என்னென்ன முயற்சி எடுத்தார்? இது பற்றி ப்ரொஃபசர் வி சூரிய நாராயணா அவர்கள் மிக முக்கியமான ஆர்டிக்கிள அந்த காலத்துல எழுதியிருக்காரு. தயவு செய்து இந்த கட்டுரையெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். அதுல அவர் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, அன்றைக்கு இதை எதிர்த்து கருணாநிதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டும், ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவர் அவ்வாறு செய்யவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனா 2008 இது தொடர்பான வழக்கை உச்ச நீதிமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் தாக்கல் செய்தார். ஜெயலலிதா செஞ்சாங்க ரொம்ப பிற்காலத்துல. அந்த காலகட்டத்துல 74 அதை தடுப்பதற்கு கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும். ஏன் போகல? நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கோர்ட்ல தீர்ப்பு எப்படி வேணாலும் வந்துட்டு போகுது. ஆனா தடுக்கிறதுக்கான சட்டபூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கணும்ல. அது அன்றைக்கு முதல்வர் கலைஞர் ஏன் செய்யல? இன்னைக்கு கச்சத்தீவை எழுப்பப்போ தேர்தலுக்காக சொல்றாங்க. எதுக்காக வேண்டுமானாலும் சொல்லட்டும், கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்க. கலைஞர் அன்றைக்கு முதல்வராக இருப்பது உண்மையா இல்லையா? அவர் எந்த சட்டப்பூர்வ நடவடிக்கையும் இந்த கச்சத்தீவை தாரவாப்பதற்கு எதிராக அவர் எடுக்கவே இல்லையே, அது உண்மையா இல்லையா? இவ்வளவுதான் கேள்வி. சட்டமன்றத்தில் இதனை எதிர்த்து தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது, நாடாளுமன்றத்திலும் திமுக தரப்பில் இது சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. 2013 சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 2008 உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ஜெயலலிதா. நான் கேட்கறது 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது கலைஞர் மேற்கொண்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் என்னென்ன? நீங்க பட்டியல் எடுங்க, எனக்கு சொல்லுங்க. இதை பற்றி பேச முடியுமா? டிஎம்கே சட்டப்பூர்வ நடவடிக்கை நான் கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்துல போய் டிஃபீட் கூட ஆகட்டும், அது வேற விஷயம். ஆனா முயற்சி எடுத்திருக்கணும்ல. 74 அப்ப நீங்க தானே முதல்வராக இருந்தீங்க. ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருந்த காலத்துல முதல்வராக இருந்தவர் கலைஞர். அன்னைக்கு அவர் கலைஞர் முதல்வராக இருந்தப்போ அன்னைக்கு இருந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழிச்சுட்டு இன்னைக்கு இதை ரைஸ் பண்றப்போ எலெக்ஷனுக்காகவே இருக்கட்டும், எலெக்ஷனுக்காக எதுவும் பேசக்கூடாதா? எலெக்ஷனுக்காகவே இருக்கட்டும். ஆனால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதுதான் கேள்வி. சரி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும், தேர்தலுக்காக வென்றாலும் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் என்று அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல சீனிவாசன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை திசை திருப்புவதற்காக கையில் எடுக்கிறாங்க, ஆனா தமிழ்நாடு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை? கச்சத்தீவு ஒரு சர்ச்சை கிட்டத்தட்ட அந்த 1974 உடன்படிக்கை போட்டதுக்கு பிறகு இருக்கு. அதனால அது இப்போ ஈவன் அந்த நேற்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஆர்டிஐ மூலமாக போட்டதுல கூட அந்த சர்ச்சையினுடைய அந்த பின்னணி பற்றி விளக்கமாக இருக்கிறது. அது எந்த இதுல எந்த காரணங்களுக்காக எந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த உடன்படிக்கையை கையெழுத்துப்பட வேண்டியிருக்கின்றது.
அதனால இதுல வந்து இன்ஃபேக்ட் இனியவே நான் என்ன சொல்வேன்னா, அவர் அதாவது ஒரு சிஎம் சொன்னது அவங்களுக்குள்ள இருக்கிற சிஎம் பிஜேபி அவங்களுக்குள்ள இருக்கு. பட் ஆனா அந்த நேற்றைக்கு வெளியில வந்த ஆவணங்களின் மூலமாக இந்த சர்ச்சையை பற்றி இன்னும் தெளிவு மக்களிடம் வரும். அதற்கு நம்ம அவருக்கு வேணா அண்ணாமலைக்கு இது பண்ணலாம். அதுல வந்து ஆக்சுவலி அந்த ஆவணங்களை படிச்சீங்கன்னா அந்த அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு அது ஆதரவாக இருக்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல முடியும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன். தேனி மாவட்டத்தில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறை போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு